வாங்க, முல்லை நிலத்தோட அந்த வாசனை நம்மள கூட்டிட்டு போகுது. அங்க ஒரு பழங்கால காதல் கதை மலர்ந்திருக்கு. அந்த கதைக்குள்ள ஒரு சின்ன பயணம் போகலாமா? இது வெறும் கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. வார்த்தைகளாலேயே வரையப்பட்ட ஒரு உயிருள்ள ஓவியம் இது. இந்த ஒரு வரி இதுதான் ஆதினிங்கிற ஒரு கவிஞரோட கனவுல உதிச்சது. ஒருத்தர் பாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க மனசுங்க ஒன்னு சேர முடியும்னு சொல்றதுக்கு இது ஒரு அழகான ஆரம்பம் இல்லையா? சரி, நம்ம கதை இப்போ ரெண்டு வெவ்வேறு உலகங்கள்ல இருந்து தொடங்குது. ஒரு பக்கம் கவிதையும் இயற்கையும் சேர்ந்த ஒரு உலகம். இன்னொரு பக்கம் போரோட புழுதியும் கடமையும் நிறைஞ்ச இன்னொரு உலகம். முதல்ல ஆதினி. அவளை பத்தி சொல்லணும்னா அவளோட ஒவ்வொரு மூச்சும் கவிதை தாங்க. அவ உலகமே எப்படிப்பட்டது தெரியுமா? பசுமை, மழை, அப்புறம் பூக்களோட வாசம். இதுதான் அவளோட உலகம். ஆனா இதுக்கு அப்படியே நேரெதிர் வன்னியதேவன். அவன் போர்க்களத்துல வளர்ந்தவன். அவனோட உலகம் வாள், தூசி, கடமை இதால ஆனது. ஆதியினோட கவிதைகளுக்கு உயிர் கொடுக்கறதே அவ பார்க்காத ஒரு முகம்தான். ஒரு நிழல் மாதிரி அவ மனசுக்குள்ள இருக்கிற ஒரு காதலன். அவனோட நினைப்பு மட்டும் போதும், அவ வார்த்தைகள் எல்லாம் பாடலா மாறிடும். இப்போதான் அந்த ரெண்டு உலகங்களும் ஒன்னா சேரப்போகுது. எந்த ஒரு வார்த்தையும் இல்லாம, எந்த ஒரு சத்தமும் இல்லாம, வெறும் ஒரு மௌனமான பார்வையில. ஒரு ஓடக்கரையில ரொம்ப அமைதியா இருக்கிற அந்த நேரத்துல வன்னியன் ஆதினிய பாக்குறான். அந்த ஒரு நொடியில போர்க்களத்துல இறுகிப்போன அவனோட இதயம் அவளோட அந்த அமைதியான பார்வையில கரைறத உணர்றான். அதே நிமிஷம் ஆதினி அவ கனவுல தேடிட்டு இருந்த அந்த நிழல் காதலனை நேர்ல பாத்துட்டா. அவனோட அந்த ஒத்த பார்வை அவளோட 1000 கவிதைகளுக்கு சமமா இருந்துச்சு. அவ தேடின நிழல் இப்போ அவளாகதே மாறிட்டான்னு அவளுக்கு புரிஞ்சுது. அவங்க ரெண்டு பேரோட மௌனத்துக்கும் முதல்ல மொழி கொடுத்தது இந்த ஓலைச்சுவடிதான். காட்டுல அவனுக்கு கிடைச்ச அந்த கவிதை ஆதினியோட இதயத்தோட குரல். அத படிச்ச வன்னியனுக்கு அப்போதான் புரிஞ்சது, இது வெறும் கவிதை இல்ல, இது தனக்காக எழுதப்பட்ட ஒரு அழைப்புன்னு. இப்பதான் மெதுவா போக ஆரம்பிச்ச இந்த காதலுக்கு ஒரு பெரிய சோதனை வருது. பல 100 வருஷங்களோட பாரத்தை சுமந்துட்டு நிக்கிற மரபுங்கிற ஒரு பெரிய பாறை இவங்க காதலுக்கு முன்னாடி வந்து விழுது. அப்பா அறம்னா என்னன்னு பார்க்கலாம். அவங்களோட உலகத்துல அறம்ங்கிறது சும்மா ஒரு வார்த்தை கிடையாதுங்க. அதுதான் அவங்களோட வாழ்க்கை. ஒரு வீரனோட பாதை எப்படி இருக்கணும், ஒரு குலத்தோட கௌரவம் என்ன, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தி. இப்போ இவங்களோட காதலுக்கு எதிரா இதே அறம் ஒரு பெரிய சுவரா வந்து நிக்குது. எதிர்ப்பு எங்கிருந்து வருது தெரியுமா? வன்னியனோட அப்பா கிட்ட இருந்துதான். அவரோட நம்பிக்கைப்படி ஒரு வீரனோட வாழ்க்கை முனையில எழுதப்படணும், ஒரு கவிஞரோட பேனாவால இல்ல. அடுத்தது சமூகம். ஓர் தலைவி சொல்றாங்க, இவங்களோட காதல் மரப மீறின ஒரு தப்புன்னு. அறம் இல்லாத காதல் மேகம் இல்லாத மழை மாதிரி, அது நிலத்தை வளமாக்காது எரிச்சிடும்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. சரி, இப்போ எல்லா பக்கத்துல இருந்தும் அழுத்தம் அதிகமாகுது. இந்த மாதிரி நேரத்துல தான் மௌனம் உடையும் இல்லையா? இதுவரைக்கும் பார்வையால மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த இதையும் இப்போ வார்த்தைகளால கர்ஜிக்க தயாராகுது. ஆற்றங்கரை மணல்ல ஒரு சபை கூடுது. எதுக்குன்னா இவங்க ரெண்டு பேரோட காதலுக்கு தீர்ப்பு சொல்ல. ஊரே ஒன்னு கூடி அவங்க தலைவிதிய தீர்மானிக்க காத்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நடுவுல வன்னியதேவன் எழுந்து நிக்கிறான். ஆனா அவன் அவனோட வாளை பத்தி பேசல. வீரத்துக்கு ஒரு புது அர்த்தம் சொல்றான். ஒரு பொண்ணோட மௌனத்தை புரிஞ்சுக்கிற தைரியம்தான் உண்மையான வீரம்னு முழங்குறான். அப்புறம் இந்த ரெண்டே வார்த்தையில மொத்த மரபையும் உடைக்கிறான். அவள்தான் என் அறம், அவள்தான் என் வீரம். ஆதினி மேல நான் வச்சிருக்கிற காதல் தான் என் வாழ்க்கையோட நெறிமுறையேன்னு அந்த ஊருக்கு முன்னாடி பிரகடனம் பண்றான். அதுவரைக்கும் அமைதியா இருந்த ஆதினி இப்போ அவளோட குரலை உயர்த்தறா. இது வன்னியனோட போர் மட்டும் இல்ல, இது அவளோட போரும் கூட. அவளோட காதலுக்காக முதல் முறையா உலகத்துக்கு முன்னாடி அவளும் வந்து நிக்கிறா. காதல் ஜெயிச்சிருச்சு. ஆனா விதி அவங்களுக்காக இன்னொரு போர ஆரம்பிச்சு வச்சிருந்தது. அந்த சந்தோஷம் நிலைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய பிரிவு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்த அந்த நேரத்துல தூரத்திலிருந்து போர் சங்கு ஊதுற சத்தம் கேக்குது. அவங்க மனசுக்குள்ள இருந்த போர் முடிஞ்சுது. ஆனா நாட்டுக்காக ஒரு புது போர் அவங்கள பிரிக்க காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வன்னியனுக்கு முன்னாடி 2 கடமை நிக்குது. ஒன்னு, அவன் பிறந்த மண்ணை காப்பாத்தணும். இன்னொன்னு, அவன் உயிரா நேசிக்கிறவ கூட இருக்கணும். ஆனா ஒரு வீரனோட முதல் கடமை எப்போதுமே அவனோட மண்ணுதான் இல்லையா? மறுபடியும் அதே ஆற்றம் கரை. அன்னிக்கு மௌனத்துல ஒன்னு சேர்ந்தவங்க இன்னைக்கு அதே மௌனத்துல பிரியறாங்க. அவங்க கண்கள் ரெண்டும் பேசிக்குச்சு. நான் திரும்பி வருவேன்னு அவனோட பார்வை சொல்லுச்சு. நான் காத்திருப்பேன்னு அவளோட பார்வை பதில் சொல்லுச்சு. ஒரே ஒரு காதல், ஆனா கடமைகள் 2. அவங்கள ஒன்னு சேர்த்ததும் மௌனம்தான், இப்போ பிரிக்கிறதும் அதே மௌனம்தான்.
பாருங்க, ஒரு பார்வையில ஆரம்பிச்ச காதல் ஒரு பிரகடனத்துல உறுதியாகி இப்போ ஒரு பிரிவில சோதனைக்கு உள்ளாயிருக்கு. காலம் எப்படி ஒரு காவியத்தை வேகமா எழுதுது பாருங்க. இப்போ நம்ம மனசுல ஒரே கேள்விதான். வன்னியன் திரும்பி வருவானா? ஆதினோட காத்திருப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குமா? கடமை பிரிச்சு வச்ச இந்த காதலோட கவிதை மறுபடியும் மலருமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும்.